Hello friends, welcome to my channel. I'm Julie. இந்த வீடியோல நாம பார்க்க போறது English Shorthand Lessons ஓட Chapter 2 The Vowels. இங்கிலீஷ்ல எப்படி A, E, I, O, U அப்படின்னு 5 vowels இருக்கோ அதே மாதிரி ஷார்ட்ஹேண்ட்லயும் vowels இருக்கு. ஷார்ட்ஹேண்ட்ல 2 sets of vowels இருக்கு. First 6 long vowels and second 6 short vowels. இப்போ இந்த 12 vowels எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா மெமரைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the two most important sentences. Long vowelsக்கு pa, may, we, all, go, to. Short vowelsக்கு that pen is not much good. இந்த 2 sentences ரொம்பவே important. இப்போ நம்ம long vowels பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் vowels எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த vowels யூஸ் பண்ணி ஒரு வேர்ட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இத கம்பேர் பண்றதுக்காக இந்த சென்டென்சஸையும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆ as in பா பா. நான் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா சவுண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேல போற சாப்டர்ஸ் இருக்கும். சோ அகைன் ஆ as in பா பா palm balm. Next vowel A as in ale may. Sometimes A அப்படின்ற சவுண்ட் கூட இந்த vowel யூஸ் பண்ணுவோம். For example raid, bait. So A அப்படின்ற சவுண்ட்க்கு ale may, A அப்படின்ற சவுண்ட்க்கு raid and bait. Next vowel E as in each, we. One more example சொல்றேன். keen. So each, we, keen. இதுல வர E sound. Next vowel O as in all. One more example awesome. Next vowel O as in oak, go. Next oo as in ooze, to. So one more time long vowels பார்க்கலாம். First a pa, a may, e we, all, o go, oo to, a e o u. Next 6 short vowels பார்க்கலாம். That pen is not much good. First vowel a. So இங்க a எப்படி pronounce பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா at, that. Few more examples. pack, bag. Next vowel A as in H, pen. One more example சொல்றேன். red. So H, pen, red. இதுல வர A sound. Next vowel E as in it, is. One more example mill. Next vowel O நாம இங்க வந்து odd, not அப்படின்னு தான் pronounce பண்ணுவோம். So one more example pot. இந்த vowelக்கும் இந்த vowelக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். பட் இங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாம சொல்லுவோம். So இங்க pot அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பால். இங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். பட் இங்க பாலி ஸ்ட்ரெஸ் பண்ணாம சொல்லுவோம். vowel அ. நான் இங்க யூன் போட்டிருக்கேன். பட் யூ அப்படின்னு நம்ம இங்க எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். சோ டப், மச். டப், மச் அப்படின்றதுல அ அப்படின்றது தான் நம்மளோட vowel. So for an example lung. Next vowel, oo.
as in book, good, took. So that pen is not much good. A, E, O, A, U. Once more நான் ரெண்டு வவலையும் சொல்லிடுறேன். 6 long vowels. Pa, A, Me, A, We, E, all, A, go, O, to, U. Next, 6 short vowels. That, A, pen, A, is, E, not, A, much, A, good, U. vowels என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம vowels-அ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் vowels ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னாலே 2 டைப்ஸ்ல தான் நம்ம பண்ண முடியும். 1 டாட் vowels, நெக்ஸ்ட் டேஷ் vowels. இதே லாங் vowels அப்படின்னு சொன்னா டார்க் டாட்லயும் டார்க் டேஷ்லயும் ரெப்ரசன்ட் பண்ணும். இதே ஷார்ட் vowelsக்கு லைட் டாட்லயும் லைட் டேஷ்லயும் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங் vowels எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் ஷார்ட் vowels எழுதியிருக்கேன். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை பிரீஃபா பார்க்கலாம். லாங் vowels பா, டார்க் டாட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 டார்க் டாட் vowelsல ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பா, மே, வி. லாங் vowelsல ஃபர்ஸ்ட் 3 dark dot vowels. Pa, me, we. Next 3 dark dash vowels. All, go, to. Next short vowels ku first 3 light dot. That pen is. Next 3 light dash. Not much good. So first 3 vowels dot vowels, next 3 vowels dash vowels. long vowels க்கு டார்க்கா இருக்கும், short vowels க்கு லைட்டா இருக்கும். இப்போ நாம பொசிஷனிங் பார்க்கலாம். பொசிஷனிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டார்க் டாட் vowel for பா, இந்த டார்க் டாட் for மே, இந்த டார்க் டாட் for வி அப்படின்னு எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, பொசிஷனிங் பண்ணா மட்டும்தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த டார்க் டாட் vowelsல பா ஃபர்ஸ்ட் vowel, மே செகண்ட் vowel, வி தேர்ட் vowel. நெக்ஸ்ட் டார்க் டேஷ் vowelsல ஆல் ஃபர்ஸ்ட் vowel, கோ செகண்ட் vowel, டு தேர்ட் vowel. Next, in the light dot vowels la, that first vowel, pen second vowel, is third vowel. Light dash vowels la, not first vowel, much second vowel, good third vowel. இப்போ இந்த first vowel எல்லாமே first position க்கு போகும். அதே மாதிரி second vowels எல்லாமே செகண்ட் பொசிஷனுக்கு போகும். தேர்ட் vowels எல்லாமே தேர்ட் பொசிஷனுக்கு போகும். நான் ரிப்பீட் பண்றேன். 3 டார்க் டாட் vowels இருக்கு, 3 டார்க் டேஷ் vowels இருக்கு, 3 லைட் டாட் vowels இருக்கு, 3 லைட் டேஷ் vowels இருக்கு. இப்போ டார்க் டாட் vowelsல பா ஃபர்ஸ்ட் vowel, மே செகண்ட் vowel, வி third vowel. Dark dash vowels la all first vowel, go second vowel, to third vowel. அதே மாதிரி light dot vowels la that first vowel, pen second vowel, is third vowel. Next light dash vowels la not first vowel, much second vowel, good third vowel. இப்போ
ஸ்ட்ரோக்ஸ்ல எப்படி vowels பொசிஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்ட்ரோக்ஸ்ல 2 types of strokes இருக்கு. First downward stroke, next upward stroke. Downward strokesல டாப் டு பாட்டம் பொசிஷனிங் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் போடணும், ஸ்ட்ரோக்கோட மிடில் செகண்ட் பொசிஷன் போடணும், ஸ்ட்ரோக்கோட லாஸ்ட்ல தேர்ட் பொசிஷன் போடணும். அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ்க்கும் ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஸ்ட்ரோக்கோட மிடில் செகண்ட் பொசிஷன், ஸ்ட்ரோக்கோட எண்டிங்ல தேர்ட் பொசிஷன் போடணும். பிபி ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இதே ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இங்க பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா இங்க வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இதே ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் டிடி ஸ்ட்ரோக். டிடி ஸ்ட்ரோக்ல பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இது சேஜே ஸ்ட்ரோக். இங்க பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இது எஃப் வி ஸ்ட்ரோக். இங்க பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் இஷ் ஜி ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இது எல் ஸ்ட்ரோக். அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இதுவும் ஒரு அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்ட்ரோக், அப்வர்ட் ஆர் ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இது வே ஸ்ட்ரோக். இங்க பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். கேகி ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இது எம் ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். இது என் ஸ்ட்ரோக் அண்ட் இன் ஸ்ட்ரோக். இங்க பிஃபோர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் வவல்ஸ் வந்துச்சுன்னா இங்க பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எழுதின ஸ்ட்ரோக்ஸ் நம்ம above the லைன்ல போடணும். செகண்ட் பொசிஷன்ல எழுதின ஸ்ட்ரோக்ஸ் நம்ம ஆன் த லைன்ல போடணும். தேர்ட் பொசிஷன்ல எழுதின ஸ்ட்ரோக்ஸ் நம்ம த்ரூ த லைன்ல போடணும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸ்ல எப்படி வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிபி ஸ்ட்ரோக். பிபி ஸ்ட்ரோக்ல டாட் வவல்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். டாட் டாட்ஸும் அதே மாதிரி டார்க்கா ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பட் ஒரு டேஷ் வவலா இருந்துச்சு அப்படின்னா பிபி ஸ்ட்ரோக்ல பெர்பெண்டிகுலரா 90 டிகிரிஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணணும். நம்ம போடுற வவல் ஸ்ட்ரோக்க டச் பண்ணாம போடணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டேஷ் வவல், செகண்ட் பொசிஷன் டேஷ் வவல், தேர்ட் பொசிஷன் டேஷ் வவல். அதே மாதிரி பிஃபோர் த ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் டிடி ஸ்ட்ரோக். டிடி ஸ்ட்ரோக்ல பெர்பெண்டிகுலரா நம்ம டேஷ் வவல்ஸை பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். அகெயின் பிஃபோர் த ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். சேஜே ஸ்ட்ரோக். பிஃபோர் த ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பொசிஷன், second position, third position. After the stroke
ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இப்போ கர்வ் ஸ்ட்ரோக்ஸ்க்கு எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். கர்வ் ஸ்ட்ரோக்ஸ்க்கு as usual டாட் வவல்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை, டாட் பிளேஸ் பண்ணிடலாம் பிஃபோர் த ஸ்ட்ரோக் அண்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரோக். இதே டேஷ் வவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம டேஷ் வவல்ஸ் போடணும். அதாவது இங்க இந்த சர்க்கிளோட சென்டர் அப்படின்னு அசியூம் பண்ணீங்கன்னா இதுதான் எஃப் வி ஸ்ட்ரோக். டுவர்ட்ஸ் த சென்டர் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி டேஷ் வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் இஷ் வி ஸ்ட்ரோக். டேஷ் வவல்ஸை டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ இதுதான் சென்டர் அப்படின்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ எல் ஸ்ட்ரோக்கும் அதே மாதிரி தான். இதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம டேஷ் வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இப்போ எம் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி இப்படி டேஷ் வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். என் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டுவர்ட்ஸ் த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். வவல்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோக்ஸை டச் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் இதுவும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக், அப்வர்ட் ஆர் ஸ்ட்ரோக். இதுக்கும் நம்ம டேஷ் வவல்ஸ் நம்ம பெர்பெண்டிகுலரா நம்ம பிளேஸ் பண்ணணும். இது பிஃபோர் த ஸ்ட்ரோக், இது ஆஃப்டர் த ஸ்ட்ரோக். இது வே ஸ்ட்ரோக். அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக். ஸோ பெர்பெண்டிகுலரா தான் நம்ம டேஷ் வவல்ஸ் பிளேஸ் பண்ணணும். இது ஆஃப்டர் த ஸ்ட்ரோக், இது பிஃபோர் த ஸ்ட்ரோக். இது கேகே ஸ்ட்ரோக். டேஷ் வவல்ஸ் இதுக்கும் பெர்பெண்டிகுலரா தான் பிளேஸ் பண்ணணும். இது பிஃபோர் த ஸ்ட்ரோக், இது ஆஃப்டர் த ஸ்ட்ரோக். இப்போ நம்ம few எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம். இது நம்ம எப்படி ஸ்பெல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CALM. பட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது L சைலண்ட்ல இருக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கா, நெக்ஸ்ட் M. ஸோ கே ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் போடுங்க, M ஸ்ட்ரோக் நெக்ஸ்ட் போடுங்க. இந்த ஆ அப்படின்ற வவல் கே சவுண்டுக்கு நெக்ஸ்ட் தான் வருது, அதாவது கே ஸ்ட்ரோக்கு நெக்ஸ்ட் தான் வருது. ஸோ கே ஸ்ட்ரோக்கு நெக்ஸ்ட் இந்த டார்க் டாட் வவல் போடணும். நெக்ஸ்ட் M போட்டா காம் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம். கேம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கா, நெக்ஸ்ட் M. ஸோ கே ஸ்ட்ரோக் வரும், M ஸ்ட்ரோக் வரும். பட் கேம் அப்படின்றதுனால இது ஃபர்ஸ்ட் டார்க் வவலா வராது, லைட் வவலா வரும். இதே டார்க் வவல்ல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா காம் அப்படின்னு தான் நம்ம இதை ரீட் பண்ணுவோம். இதே that வவலுக்கு நம்ம இதை ரீட் பண்ணோம்னா கேம் அப்படின்றது செட் ஆகும். ஸோ கேம் லைட் டாட், இங்க ஹெவி டாட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் BA, பே, T. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து B ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட் T ஸ்ட்ரோக். பே அப்படின்றதுனால மே வவல், செகண்ட் பிளேஸ் வவல். ஸோ டார்க் டாட் வவல். ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரோக் இருக்கோ அந்த ஸ்ட்ரோக்கோட பொசிஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பி ஸ்ட்ரோக்கோட செகண்ட் பிளேஸ் வவல் வந்திருக்கிறதுனால நம்ம பி ஆன் த லைன் போட்டு நெக்ஸ்ட் டி போடணும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எழுதும் போது நம்ம பிரேக் பண்ணாம எழுதணும். பி டி, பெய்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெட். ஸோ பிஇ நெக்ஸ்ட் டி. ஸோ ஃபர்ஸ்ட் பி ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட் டி ஸ்ட்ரோக். இந்த பெட் அப்படின்றது 10 வவல் சவுண்டோட மேட்ச் ஆகும். ஸோ செகண்ட் பிளேஸ் லைட் டாட் வவல். செகண்ட் பிளேஸ்ன்றதுனால ஆன் த லைன் லைட் டாட் வவல். பெட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா above the line, செகண்ட் பிளேஸ்னா on the line, தேர்ட் பிளேஸ்னா through the line. இங்க பாத்தீங்கன்னா வேர்டோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அதோட வவல் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஆன் த லைன்ல எழுதுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈல். இதுல
எல் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வவல். வி அப்படின்ற இந்த வவல் தான் ஈல் அப்படின்ற இந்த வவலுக்கு மேட்ச் ஆகும். சோ தேர்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால இது த்ரூ த லைன். வவல பிஃபோர் த ஸ்ட்ரோக் பிளேஸ் பண்ணுமா இல்ல ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் பிளேஸ் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா ஈல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வவல் வந்ததுக்கு அப்புறம் தான் எல் வருது. சோ பிஃபோர் த ஸ்ட்ரோக் தான் நம்ம வவல்ல பிளேஸ் பண்ணணும். சோ தேர்ட் பிளேஸ்ல டார்க் டாட் வவல் பிளேஸ் பண்றேன். சோ இ எல் ஈல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இல். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் இருக்கு, அது எல் ஸ்ட்ரோக். இந்த எல் ஸ்ட்ரோக்கோட வவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ் அப்படின்ற சவுண்டோட தான் இது மேட்ச் ஆகும். ஈல் அப்படின்னு சொல்லாம நம்ம இல் அப்படின்னு தான் சொல்றோம். சோ லைட் டாட் வவல் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால த்ரூ த லைன். சோ நான் எல் வந்து த்ரூ த லைன்ல போடுறேன். வவல் வந்து ஸ்ட்ரோக் முன்னாடியே வர்றதுனால நான் பிஃபோர் த ஸ்ட்ரோக் தேர்ட் பிளேஸ்ல லைட் டாட் பிளேஸ் பண்றேன். சோ இல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாட். பா டி. இப்போ ஃபர்ஸ்ட் பி ஸ்ட்ரோக் இருக்கு, அதுக்கப்புறம் வவல் சவுண்ட் இருக்கு ஆ. இந்த ஆ சவுண்ட் ஆல் அப்படின்ற வவலோட மேட்ச் ஆகுது. சோ டார்க் டேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுனால above the line நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடணும். P above the line. P D. So after the stroke first place dark dash. Pod. Next example pod. இங்க P stroke வருது, next D stroke இருக்கு. இங்க இருக்க வவல் நாட் வவலோட மேட்ச் ஆகுது. பாட் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லல, லைட்டா தான் சொல்றோம். சோ லைட் டேஷ் வவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுனால நம்ம பி ஸ்ட்ரோக் above the லைன் தான் போடணும். சோ பாட். லைட் டேஷ் ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நான் போடுறேன். நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரிப்பீட் பண்றேன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே சவுண்ட்ல இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட். இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். சோ இது ஆல் அப்படின்ற இந்த வவலோட தான் மேட்ச் ஆகும். இதே பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாட் வவலோட மட்டும்தான் மேட்ச் ஆகும். இது வந்து நம்ம இந்த வவலோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா அது பாட் அப்படின்ற சவுண்டுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கோல். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கே ஸ்ட்ரோக், நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக். வவல் பாத்தீங்கன்னா ஓ. சோ கோ அப்படின்ற இந்த சவுண்டோட தான் அது மேட்ச் ஆகும். சோ டார்க் டேஷ் வவல் செகண்ட் பிளேஸ் வவல். செகண்ட் பிளேஸ் வவலா இருக்கிறதுனால ஆன் த லைன் நம்ம எழுதணும். கோல். ஆன் த லைன் எழுதலாம் கே, பட் இந்த லைனோட நான் எழுதுனேன்னா விசிபிளா இருக்காது. சோ நான் இங்க கோல் அப்படின்னு எழுதியிருக்கேன். மிடில்ல நான் டார்க் டேஷ் போடுற செகண்ட் பொசிஷன்ல. சோ அகெயின் கோல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கல். இதுல கே ஸ்ட்ரோக் இருக்கு, நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக் இருக்கு. அகெயின் இதுல என்ன வவல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் அப்படின்ற சவுண்ட் மச் அப்படின்ற வவலோட மேட்ச் ஆகும். சோ லைட் டேஷ் செகண்ட் பிளேஸ் வவல். செகண்ட் பிளேஸ் வவலா இருக்கிறதுனால ஆன் த லைன் எழுதணும். So here kal light dash vowel. Next example pool. Pool. So pool அப்படின்ற இந்த சவுண்ட் டூ அப்படின்ற இந்த சவுண்டோட தான் மேட்ச் ஆகும். ஸோ இந்த வவல் டார்க் டேஷ் வவல் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ த்ரூ த லைன் இங்க நான் பி த்ரூ த லைன்ல போடணும். நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக். ஆக்சுவலா டார்க் டேஷ் வந்து நான் பியோட தேர்ட் பிளேஸ்ல தான் நான் பிளேஸ் பண்ணும். பட் நான் அப்படி பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். எல்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸா இல்ல பிக்கு தேர்ட் பிளேஸா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ
நம்ம பிஃபோர் எல் ஸ்ட்ரோக் நம்ம தேர்ட் பிளேஸ்ல வைக்கணும். டார்க் டேஷ். மோர் ரிப்பீட் பண்றேன். பூல் அப்படின்றது தேர்ட் பிளேஸ் டார்க் டேஷ் வவல். ஸோ நான் த்ரூ த லைன்ல பி ஸ்ட்ரோக் எழுதுறேன். நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக் போடுறேன். தேர்ட் பிளேஸ்ல நம்ம டார்க் டேஷ் வவல் பிளேஸ் பண்ணணும். பட் நம்ம அப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா இல்ல பியோட தேர்ட் பிளேஸ்ல இருக்கா அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பிஃபோர் எல் ஸ்ட்ரோக் நம்ம தேர்ட் பிளேஸ் எல்லோட தேர்ட் பிளேஸ்ல நம்ம டார்க் டேஷ பிளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் புல். ஸோ புல் நாம இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஸோ குட் அப்படின்ற இந்த சவுண்டோட தான் புல் மேட்ச் ஆகும். ஸோ லைட் டேஷ் தேர்ட் பிளேஸ் வவல். தேர்ட் பிளேஸ் வவல்னால த்ரூ த லைன் நம்ம பி ஸ்ட்ரோக் எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா பி த்ரூ த லைன். நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக் போடுறேன். லைட் டேஷ் வவல். ஸோ இங்க போட முடியாது. ஸோ பிஃபோர் எல் ஸ்ட்ரோக் நான் லைட் டேஷ் வவல் பிளேஸ் பண்றேன். நான் ரிப்பீட் பண்றேன். பி ஸ்ட்ரோக் த்ரூ த லைன். நெக்ஸ்ட் எல் ஸ்ட்ரோக். இப்போ நான் லைட் டேஷ் வவல் பியோட தேர்ட் பிளேஸ்ல பிளேஸ் பண்ணணும். பட் என்னால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். எல்லோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா இல்ல பியோட தேர்ட் பிளேஸ்ல இருக்கா அப்படின்றது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் பிஃபோர் எல் ஸ்ட்ரோக் நான் தேர்ட் பொசிஷன்ல லைட் டேஷ் வவல் நான் பிளேஸ் பண்றேன். ஸோ அகெயின் புல். இப்போ நம்ம preceding vowels and following vowels பார்க்கலாம். preceding vowels அப்படின்னா before the stroke vowels வந்தா நம்ம preceding vowels சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக்கு முன்னாடி vowels வந்திருந்தா preceding vowels. following vowels அப்படின்னா after the stroke vowels வந்திருந்துச்சு அப்படின்னா அது following vowels. ஸ்ட்ரோக்கு அப்புறம் vowels வர்றதா following vowels. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏப். இப்போ வவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்ட்ரோக் வருது. ஸோ ஏப் அப்படின்னு சொல்லும்போது இது செகண்ட் பிளேஸ் வவல். ஸோ ஆன் த லைன் பி ஸ்ட்ரோக் போடுறேன். ஏ டார்க் டாட் வவல். ஸோ இது ஒரு ப்ரிசீடிங் வவல். அகெயின் பி ஸ்ட்ரோக் ஆன் த லைன் மிடில் செகண்ட் பொசிஷன். ஸோ அங்க நான் டார்க் டாட் வவல் பிளேஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பே. பி ஸ்ட்ரோக் அப்புறம் நமக்கு வவல் சவுண்ட் வருது. ஸோ பி ஸ்ட்ரோக் ஆன் த லைன் ஏ செகண்ட் பிளேஸ் வவல் டார்க் டாட் வவல். ஸோ நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஒன் மோர் டைம் பே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏஜ். இதுல ஃபர்ஸ்ட் ஜே ஸ்ட்ரோக். ஏஜ் அப்படின்றதுனால இது செகண்ட் பிளேஸ் டார்க் வவல். அதே மாதிரி வவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜே ஸ்ட்ரோக் வருது. ஸோ நான் செகண்ட் பிளேஸ்ல டார்க் டாட் வவல் பிளேஸ் பண்றேன். ஸோ அகெயின் ஏஜ் ஜே ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல் பிஃபோர் த ஸ்ட்ரோக் நான் பிளேஸ் பண்றேன். இதே ஜே அப்படின்னு சொல்லும் போது ஜே ஸ்ட்ரோக் அப்புறம் தான் நமக்கு வவல் வருது. செகண்ட் பிளேஸ் டார்க் வவல். நெக்ஸ்ட் ஏ வவலுக்கு அப்புறம் தான் கே ஸ்ட்ரோக் நமக்கு வருது. ஸோ செகண்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல். கே கே ஸ்ட்ரோக் அப்புறம் தான் நமக்கு செகண்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல் வருது. ஸோ அகெயின் கே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈக். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வவல் சவுண்ட் வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக் போடணும். ஸோ ஈக் அப்படின்னு சொல்லும் போது தேர்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல் போடணும். ஈக். நெக்ஸ்ட் கீ. இங்க ஃபர்ஸ்ட் கே ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் தான் வவல் வருது. கீ அப்படின்னு சொல்லும் போது தேர்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல். கே ஸ்ட்ரோக் நெக்ஸ்ட் டார்க் டாட் வவல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏம். இதுல ஃபர்ஸ்ட் வவல் சவுண்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் போடணும். ஏம் அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல் தான் வரும். ஸோ பிஃபோர் த ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸ் டார்க் டாட் வவல். நெக்ஸ்ட்
மே. இதுல vowel sound stroke அப்புறம் தான் வருது. மே. So second place dark dot vowel. Stroke அப்புறம் second place dark dot vowel. மே. இப்போ preceding and following vowelsல few examples பார்க்கலாம். First ebony. E-O-N-I. இதுல B and N stroke போடணும். பட் அது on the lineல போடணுமா இல்ல above the lineல போடணுமா இல்ல through the lineல போடணுமா அப்படின்றது நம்ம பொசிஷன் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். So Bக்கு முன்னாடி vowel sound வருது. அந்த vowel sound pen vowelோட மேட்ச் ஆகுது. So second place light dot vowel. So on the line B and N stroke போடுறேன். Before B stroke second placeல light dot place பண்றேன். Next B க்கு அப்புறம் following vowel O. So அந்த O go sound ஓட மேட்ச் ஆகுது. So second place dark dash vowel. So இங்க dark dash second placeல place பண்றேன். Next வந்து N stroke. N stroke அப்புறம் E sound இருக்கு. அந்த E sound is ஓட மேட்ச் ஆகுது. So third place light dot vowel. So N க்கு third placeல light dot வைக்கிறேன். So ebony. இப்போ ebony. Ebony. Next example Italy. Italy. இப்போ T stroke இருக்கு, L stroke இருக்கு. T க்கு முன்னாடி ஒரு vowel sound இருக்கு. அந்த vowel sound is vowelோட மேட்ச் ஆகுது. So third place light dot vowel. Third placeன்றதுனால through the line நம்ம stroke போடணும். T stroke next L stroke. இப்போ before the stroke third place light dot vowel place பண்றேன். Next Italy அப்படின்னு சொல்லும்போது T க்கு அப்புறம் next vowel வருது. அந்த vowel that vowelோட மேட்ச் ஆகுது. So first place light dot vowel. After the stroke first place light dot vowel place பண்றேன். Next L stroke. L stroke அப்புறம் Italy அப்படின்னு சொல்லும்போது ஒரு vowel வருது. அந்த vowel is vowelோட மேட்ச் ஆகுது. So third place light dot vowel. After the stroke third place light dot vowel place பண்றேன். Italy. Example attack. இதுல T and K stroke தான் போடலாம். vowel வந்து first stroke ஓட vowel நம்ம பார்க்கணும். first stroke ஓட vowel ஒரு preceding vowel. So attack. So first வந்து that ஓட match ஆகுது. So first place light dot. So first place என்றனால above the line attack. So before the stroke first place light dot. attack அப்படின்னு சொல்லும்போது T க்கு அப்புறம் ஒரு vowel sound வருது. அதுவும் that vowelோட தான் மேட்ச் ஆகும். So first place light dot. After the stroke first place light dot. attack. Example assure. இதுல ish stroke next r stroke இருக்கு. இப்போ ishக்கு முன்னாடி ஒரு vowel sound இருக்கு. அந்த vowel sound that vowelோட மேட்ச் ஆகுது. So first place light dot vowel. So above the line ish போடுறோம். next r stroke போடுறோம். first place light dot vowel. next assure அப்படின்னு சொல்லும்போது ishக்கு அப்புறம் ஒரு vowel sound வருது. அந்த vowel sound go அப்படின்ற vowel soundோட மேட்ச் ஆகும். So second place dark dash vowel. So assure. Next example academy. Academy. இப்போ இதுல K stroke வரும். next D stroke இருக்கு. next M stroke இருக்கு. first stroke ஓட vowel பாத்தீங்கன்னா that stroke ஓட மேட்ச் ஆகுது. So first placeல இருக்கறனால above the line K D M. So before the stroke first place light dot place பண்றேன். next academy again that vowelோட மேட்ச் ஆகுது. So first place light dot. after the stroke light dot first placeல place பண்றேன். next academy DE pen vowelோட மேட்ச் ஆகுது. So D க்கு அப்புறம் second place light dot place பண்றேன். next knee E sound is vowelோட மேட்ச் ஆகுது.
third place light dot. After M stroke, third place light dot place பண்றேன். Next example, arrow. இதுல R stroke மட்டும்தான் இருக்கு. R stroke முன்னாடி vowel sound வருது. அந்த vowel sound that vowelோட match ஆகும். So first place light dot vowel above the line போடணும் நம்ம R stroke. R stroke. R stroke முன்னாடி அதாவது before the stroke first place light dot vowel and after the stroke O sound. So second place dark dash. Arrow. Next example agony. இதுல gay stroke இருக்கு, next M stroke இருக்கு. agony அப்படின்னு சொல்லும்போது gay stroke முன்னாடி ஒரு vowel sound இருக்கு. அந்த vowel sound that vowelோட match ஆகுது. So first place light dot vowel. First placeன்றதுனால above the line நம்ம stroke போடணும். Before the stroke first place light dot vowel நான் place பண்றேன். Next agony. So gay stroke அப்புறம் வர vowel sound much vowelோட match ஆகுது. So second place light dash vowel. After the stroke நான் second place light dash vowel place பண்றேன். Next end stroke. end stroke அப்புறம் E அப்படின்ற சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் is ஓட மேட்ச் ஆகுது. So third place light dot vowel. So after the stroke third place light dot vowel place பண்றேன். agony. Next example anatomy. இதுல N stroke இருக்கு, next T stroke இருக்கு, அதுக்கப்புறம் M strokeம் இருக்கு. So anatomy அப்படின்னு சொல்லும்போது N stroke முன்னாடி ஒரு vowel sound இருக்கு. அந்த vowel sound that vowelோட match ஆகுது. So first place light dot vowel. So first placeல இருக்கறதுனால above the line நம்ம stroke போடணும். N T stroke M stroke. So before the stroke நான் first place light dot vowel place பண்றேன். Next anatomy. N stroke அப்புறம் again that vowel நமக்கு match ஆவற மாதிரி ஒரு sound இருக்கு. So first place light dot vowel நான் after the stroke place பண்றேன். Next anatomy. T அப்புறம் ஒரு vowel sound இருக்கு. அந்த vowel sound much vowel soundோட match ஆகுது. So second place light dash vowel. After the stroke second place light dash vowel place பண்றேன். Anatomy. E sound is vowelோட match ஆகுது. So third place light dot vowel. After the stroke third place light dot vowel place பண்றேன். anatomy. இப்போ vowels chapter full complete பண்ணிட்டோம். இத பேஸ் பண்ணி தான் exercise 5, 6 and 7 இருக்கு. So இந்த 5, 6 and 7 எப்படி practice பண்ணனும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். exercises 5 and 6ல இப்படி strokes மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த strokes எல்லாமே first எழுதிட்டு இதோட answers இதுக்கு பக்கத்துலயே எழுதுங்க. இப்படி answers எழுதுனதுக்கு அப்புறம் புக்ல லாஸ்ட்ல இருக்கிற ஆன்சர் கீ வச்சு ஆன்சர்ஸை இவாலுவேட் பண்ணுங்க. இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரைட் ஆன்சர்ஸை ஈச் ஸ்ட்ரோக் 5 லைன்ஸ் எழுதுங்க. இதே மாதிரி 5, 6 எக்ஸசைசஸ் ஃபுல்லாவே பண்ணுங்க. 7th எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லா வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். ஸ்ட்ரோக்ஸ் ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம் புக்ல பேக் சைட்ல இருக்க ஆன்சர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி இவாலுவேட் பண்ணுங்க. இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் ஆன்சர்ஸை ஈச் ஸ்ட்ரோக் 5 லைன்ஸ் எழுதுங்க. ஸோ vowels chapter டைம் எடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் போகும்போது ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர்ல எந்த queries இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.